Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft Tutorial. பாருங்கள், இது போல் முதல்ல காமிச்சது கல் வைக்காமல் இது கல் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ நான் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். பாருங்கள், இதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் பெரிய நூலில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். எப்படி போடுறதுன்னு இப்போ கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ mm காட்டன் த்ரெட்டு, 1.7 mm நீடில். ஆனால் இதில் கம்மல் செஞ்சால் நல்லா இருக்காது. நான் பெருசாக தெரியணுன்றதுக்காக இதில் செய்கிறேன். பாருங்கள், நான் போடுற மாதிரியே நூலை விரலில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே விரலில் பிடிச்சிக்கோங்க. நீடில் உள்ளே விட்டு ஒரு செயின் போட்டிங்கன்னா அதுதான் நாட்டு. ஆனால் அதையும் சேர்த்துக்க போகிறோம். மேலே இன்னும் 2 செயின் போடுங்க. 3 செயின் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே டபுள் க்ராஷட் பண்ணணும். ஊசி மேலே நூல் எடுத்து அப்படியே இந்த ஃபஸ்ட்டு செயினில் விட்டு டபுள் க்ராஷட் பண்ணுங்கள். அந்த கேப்பில் தான் நம்ம அடுத்து பின்ன போகிறோம். உயரத்துக்காக 2 செயின் போட்டுக்கோங்க. டபுள் க்ராஷட் பண்ணுறதுனால 2 செயின். இப்போது அந்த கேப்பில் நான் காமிக்கிற அந்த கேப்பில் டபுள் க்ராஷட் பண்ணணும். மொத்தம் 10 டபுள் க்ராஷட் போட்டுக்கோங்க. 10 டபுள் க்ராஷட் போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க உயரத்துக்காக. அப்படியே திருப்பிட்டு அதே செயின் கேப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணணும். ஒரு செயின் கேப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷே. அடுத்த செயின் கேப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே. இது போல் ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டேன். இப்போது உயரத்துக்காக நான் 3 செயின் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒரு செயின். நான் காமிக்கிறது போல் திருப்பிக்கிட்டு ட்ரிபிள் க்ராஷட் பண்ணுங்கள். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த செயின் கேப்பில் ஒரு ட்ரிபிள் க்ராஷட். அது ஒன்று விட்டு ஒன்று ஒரு கேப் விழும். அதுக்காக தான் அந்த ஒரு செயின் போட சொல்கிறேன். அது போல் கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சுடுங்க. கவனமாக போடுங்க. அந்த செயின் கேப்பில் தான் போடணும். திருப்பி போடும் போது மாறிடக்கூடாது. நான் காமிக்கிற அந்த செயின் கேப்பில் கரெக்டாக போடுங்க. உயரத்துக்காக ஒரு செயின் போட்டுக்கோங்க.
அப்படியே திருப்பிட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுங்கள். அடுத்து வர 2 கேப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். அடுத்து வர 2 கேப்பில் ஒவ்வொரு கேப்லேயும் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வர ஒரு கேப்பில் 3 டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அடுத்து வர கேப்பில் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷெட் தெரியாதவங்கன்னா பார்த்துக்கோங்க. ஊசி மேலே 2 தடவை நூல் எடுத்து கேப்பில் விட்டு 3 தடவை ஒர்க் பண்ணினா அது ட்ரிபிள் க்ரோஷெட். பின்னி முடிச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 செயின் கேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வர கேப்பு 8வது செயின் கேப்பு, அது சென்டர் கேப்பு. அதில் ட்ரிபிள் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். அதுக்கு ஊசி மேலே 3 தடவை செயின் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கேப்பில் விட்டு 4 தடவை ஒர்க் பண்ணணும். அதுதான் ட்ரிபிள் டபுள் க்ரோஷெட். தெரியாதவங்க நல்ல கவனமாக பார்த்துக்குங்க. 2 தடவை ட்ரிபிள் டபுள் க்ரோஷெட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ட்ரிபிள் டபுள் க்ரோஷெட் முடித்ததும் மேலே 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் பிக்காட்னு சொல்கிறது. நான் காமிக்கிற மாதிரி 3 செயின் பிக்காட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மேலே உள்ள அந்த 2 லூப்பில் மட்டும் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதே செயின் கேப்பில் திரும்பவும் 2 ட்ரிபிள் டபுள் க்ரோஷெட் பண்ணணும். இது சென்டர் பகுதியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் 7 செயினில் என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள 7 செயின்லையும் பண்ணி முடிச்சுடுங்க. பாருங்கள், பண்ணி முடிச்சிட்டேன். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. நூலை கட் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி சொருகிடுங்க. அவ்வளோதான். இதே போல் இன்னொரு பகுதி செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் மேல் பகுதி எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். ஜாயினிங் ஹுக்கு வச்சு மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் ஜாயின் பண்ணிக்கணும். காமிக்கிற இடத்துலலாம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கல் ஒட்டிக்கலாம். அதிகமாக இருக்க நூலை பேக் சைடில் அப்படியே சொருகி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க.
ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கோங்க. அந்த மேஜிக் ரிங்கில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு செயின் உயரத்துக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த மேஜிக் ரிங்குள்ளே ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணணும். மொத்தம் 10 ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணணும். மேஜிக் ரிங்கை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் உயரத்துக்காக போட்டுக்கோங்க. அதே செயின் கேப்பில் 2 ஹாஃப் டபுள் க்ராஷெட் பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் ஒரு தடவை ஹாஃப் டபுள் க்ராஷெட் பண்ணணும். அதுக்கு அடுத்த செயின் கேப்பில் திரும்பவும் 2 தடவை ஹாஃப் டபுள் க்ராஷெட் பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் 2 தடவை டபுள் க்ராஷெட் பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் 3 ட்ரிபிள் க்ராஷெட் பண்ணணும். மொத்தம் 5 செயின் கேப்லேயும் பண்ணி முடிச்சிட்டோம். அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள 5 செயின்லேயும் இந்த பக்கம் பண்ணது போலேயே இந்த பக்கமும் பின்னி முடிச்சிடுங்க. ஃபுல்லாக பின்னி முடித்ததும் நூலை கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் செய்யுங்க. அப்போ தான் மேலே இருக்க அந்த செயின் கிளியராக இருக்கும். இந்த கீழே இருக்க அந்த சின்ன பகுதிக்கு 10 ஹாஃப் டபுள் க்ராஷெட் மட்டும் பண்ணி முடிச்சுக்கணும். மேலே பண்ணுறீங்க இல்லையா, அது போல் சுற்றிலும் பண்ணாமல் நடுப்பகுதி மட்டும் பின்னி முடித்து வச்சுக்கணும். அதை ரிங்கில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டினாலே இது போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஒட்டிக்கோங்க. கல் ஒட்டாமையும் செய்யலாம். நான் அதனால தான் ஆரம்பத்தில் காமிச்சிருக்கேன். கல் ஒட்டாமையும் ஈஸியாக பண்ணலாம். இப்படி ஒரு அழகான க்ராஷெட் இயரிங் கல் வச்சும் கல் வைக்காமலும் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.